வணக்கம் மக்களே, நான் உங்கள் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம பழனி. இப்போ நாம் எந்த கடையில் இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப் ரோட்டில் நம்ம சிடிசி டிப்போ இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தேவஸ்தான வேலவன் விடுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்திரம் ஒன்று இருக்குது. அதோட வாசலில் இருக்கிற ஒரு ஃபேமஸான இட்லி கடை தாங்க. ஸோ இந்த ஐயா தான் அந்த கடையை வந்து நடத்திட்டு இருக்காரு. இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா தோசை இட்லி வந்து ரொம்ப ஃபேமஸ். இவங்களோட மீன் குழம்புக்கு இங்கே மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது. நான் ரொம்ப நாளாக இங்கே வந்து சாப்பிடணுன்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கான சான்ஸ் கிடச்சிது. சரின்னு சொல்லிட்டு வந்தேன். இவருடைய கடை இந்த எக்ஸாக்டாக இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா 8 o'clock நைட் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. 11 o'clock வரைக்கும் தான் இருக்குது. 8 o'clock முன்னாடி வந்தீங்கனாலும் கூட்டமாக இருக்கும். வெயிட் பண்ணி நின்று 8 o'clock ஓப்பன் ஆன உடனே எல்லோரும் சாப்பிடுவாங்க. முக்கியமாக இந்த சிடிசி டிப்போலேருந்து நிறைய டிரைவர் கண்டக்டர் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. ரெகுலர் கஸ்டமர்ஸ் இவர் கடைக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். நாம் வந்து இன்றைக்கி ஒரு 7:45 வந்துட்டோம். அப்போ தான் வந்து அவர் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தார். நம்மளை பார்த்தோன்னே அலடே வாங்க, வராதவங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நமக்காக ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஏன் கரெக்டாக 8 மணிக்கு தான் அவர் அந்த கடையை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணம் என்ன சொன்னார்னா, நமக்கு வந்து அந்த 8 மணிங்கிற அந்த டயத்தை வந்து நான் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடியே வந்து இங்கே ஆளுகள்லாம் வந்து நின்றுவாங்க. ஸோ அந்த 8 o'clock அப்படிங்கிறது வந்து என்னுடைய எப்போவுமே ரெகுலர் டைம். அதனால் அந்த டயத்துக்கு ஓப்பன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே 8 மணிக்கு அவர் லைட்டெல்லாம் போட்டோன்னே குபுன்னு வந்துட்டாங்க. எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல. ஸோ நம்மளும் அப்படியே ஒரு ஸ்டூலை போட்டு ஓரத்தில் உட்காந்துட்டுங்க. பின்னாடி ஒரு பெரிய திட்டு இருக்குது, அங்கே வேணாலும் போய் உட்காந்துக்கலாம். என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டார். உங்களோட ஸ்பெஷல் ஐட்டம் என்ன போட்டு கொடுங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆனியன் தோசை சூப்பராக போடுவேன், ஆனியன் ரோஸ்ட் போட்டு தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டாரு. அப்புறம் என் ஒய்ஃப் வந்து 2 இட்லி கேட்டாங்க. சுட சுட இட்லி வந்து போட்டு எடுத்துகிட்டு இருந்தார். என் பையன் ஆனியன் ரோஸ்ட்டு தான் வேணும் அப்படின்ட்டான். சரி நானும் 2 இட்லி சாப்பிட்டுக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நானும் என் ஒய்ஃபும் இட்லி வாங்கிக்கிட்டோம். ஸோ அவர் கல்லெல்லாம் வந்து பதப்படுத்திட்டு முதல் தோசையாக நமக்கு ஆனியன் தோசை தான் வந்து ரெடி பண்ணாருங்க. ஸோ இவரோட ஸ்பெஷாலிட்டி இந்த கடையில் என்ன மெயினான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்தீங்கனாலும் இவர்கிட்ட விதவிதமான வெரைட்டியான சட்னி ஐட்டங்கள் வந்து இவர்கிட்ட இருக்குங்க. தேங்காய் சட்னி, புளி சட்னி, பருப்பு சட்னி, கார சட்னி, ஒரு சாம்பார், அதுபோக ஒரு வெஜிடபிள் குருமா இருக்கும். மீல் மேக்கர்லாம் குட்டி மீல் மேக்கர் போட்டது. அதுபோக ஸ்பெஷல் யூனிக் ஐட்டம் வந்து மீன் குழம்பு, இட்லி மீன் குழம்பு இங்கே ஃபேமஸ். ஸோ நம்ம ஆனியன் ரோஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டமெல்லாம் வாங்கினோம்னா அதுக்கு வந்து கெட்டி சட்னி எல்லாம் வச்சு பிரமாதமாக கொடுத்துருவாங்க. வேணும்னா நீங்கள் மீன் குழம்போ குருமாவோ எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். மேக்ஸிமம் அவங்க எல்லாமே வச்சு கொடுத்துட்றாங்க. இல்லைங்காமல் எதை வேணாலும் நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஒரு அனுசரிப்பு உங்களுக்கு. அங்கே போய் உட்காந்து நல்ல பிரமாதமாக சாப்பிட்டு வரணும். ஏன்னா கூட்டம் இல்லாத சமயத்தில் போனீங்கன்னா திருப்தியாக சாப்பிட்டு வரலாம். கூட்டமாக இருந்ததுன்னா கொஞ்சம் அப்படியே டைட்டாக இருக்கும். எல்லாம் நம்மளே போய் எடுத்து போட்டுக்கிட்டு கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுது. ஏன்னா இவர்கிட்ட எப்போவுமே ரஷ்ஷாக இருக்கிற கடை தான். ஸோ என் பையன் வந்து ஆனியன் ரோஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு சும்மா பிரமாதமாக இருக்குது அப்படின்னா, அவர் தான் சும்மா மணலாக அள்ளி நெய்யை சும்மா வீசி எரிச்சிட்டார் தோசையில். நல்லா சூப்பராக போட்டாருங்க. உண்மையிலே பிரமாதமான ஆனியன் ரோஸ்ட் இன்றைக்கி. அதை பார்த்துட்டு நான் 2 இட்லி ஒரு சப்பாத்தி வாங்கலான்ட்டு இருந்தவன் என் பையனுக்கு கொண்டு வந்து போட்ட அந்த ஆனியன் ரோஸ்ட்டை பார்த்துட்டு எனக்கும் ஒன்று வேணும் அப்படின்ட்டு என் ஒய்ஃபு சரி நான் அதில் பாதி வாங்கிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஆனியன் ரோஸ்ட்டை வாங்கி நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு பாதி பாதி வச்சுட்டு அந்த ஆனியன் ரோஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஆனியன் மட்டும் போடுறது இல்லைங்க. கேரட்டு, இட்லி பொடி, தக்காளி, அது போக கடைசியாக இப்படி நெய்யை சும்மா அள்ளி ஊற்றி பிரமாதமாக அது ஒரு தனி ருசி. நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா தான் நான் சும்மா பிரமாதம் சொல்லிகிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் போங்க, ஆர்எஃப் ரோட்டில் இருக்குது கடை, சிடிசி டிப்போக்கிட்ட போய் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆனியன் ரோஸ்ட்டு. ரேட் எல்லாமே நார்மலான ரேட்டு தான். வண்டி கடைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான். ஸோ நீங்கள் போங்க, நல்லபடியாக சாப்பிட்டு வாங்க. நல்லா அங்கே இருக்கிற எல்லா சட்னியுமே டேஸ்ட் பண்ணுங்கள். ஒன்று அட்டகாசமாக இருக்கும். எதை தொட்டு சாப்பிட்றது எதை விட்டுட்டு சாப்பிட்றதுனே தெரியாது, குழம்பிடுவோம். அதுலேயும் பருப்பு சட்னி, கார சட்னியெல்லாம் இட்லிக்கு சூப்பராக இருக்கும். நாங்கள் வெள்ளிக்கிழமை போனோம். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை மேக்ஸிமம் வெள்ளிக்கிழமை நான்வெஜ் வந்து நம்ம சாப்பிட்றதில்ல. அதனால் இன்றைக்கி வந்து மீன் குழம்பை தவிர்த்துட்டோம். ஸோ அது ஒரு வருத்தம். எப்படி இருந்ததுன்னு டேஸ்ட் பண்ண முடியாமல் போச்சு. எங்கள் கடையில் மீன் குழம்பு தான் ஸ்பெஷலு, சாப்பிடுங்கன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. இருந்தாலும் முடியல. ஸோ அந்த ஒரு ஆனியன் ரோஸ்ட் வாங்கினா நீங்கள் 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த ஆனியன் ஸ்டஃபிங்கே நீங்கள் சாப்பிடும்போது வேறு எதையும் தொட்டுக்க வேண்டியதில்லை. அதுவே ஒரு கிரேவி மாதிரி இருக்கும். இவ்வளோ டேஸ்ட்டுங்க, ஃபென்டாஸ்டிக். நீங்கள் கம்பல்சரி நீங்கள் இங்கே போய் இந்த கடையில் இவரோட இட்லி கடையில் இட்லியும் இந்த ஆனியன் ரோஸ்ட்டும் சாப்பிட்டு பாருங்கள்.
எல்லா வகை சட்னியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் அப்படியே ஓரத்தில் திட்டில் சாஞ்சு நின்றுட்டு சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நின்றுட்டு சாப்பிட்றதுக்கு. இவ்வளவு ருசியாக இருந்தது, பேரானந்தமாக இருந்தது. எந்த ஒரு நெஞ்சரிச்சலோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல், காரமெல்லாம் ரொம்ப இதெல்லாம் போடாமல் எல்லாமே மைல்டான காரத்தில் நல்ல டேஸ்ட்டில் இருந்தது. அப்புறம் அவர் என்ன பண்ணார், கடைசியாக இந்த வீட்டு தோசை 2 போட்டு வரேன்னு அதுலேயும் கொஞ்சம் நெய் பொடியெல்லாம் போட்டு கொண்டாந்து என் ஒய்ஃப் தட்டில் போட்டார். ஐயோ என்னால் 2 சாப்பிட முடியாதுன்னு சொல்லி அதில் ஒன்று தூக்கி எனக்கு கொடுத்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு ஒரு உபசரணை, ஒரு சொந்தக்காரர் வீட்டுக்கு போன மாதிரி ஆகி போச்சுங்க. நல்ல பிரமாதமான ஒரு டின்னர் இன்றைக்கி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம கோயிலுக்கு போயிட்டு கொஞ்சம் வெளியிலலாம் போயிட்டு ரிட்டன் போகிறதுக்கு லேட் ஆயிடும். சரி, ஏதாவது ஒன்று வாரத்தில் எப்படி 1 நாள் 2 நாள் நம்ம கடையில் சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. போய் நீ வீட்டில் நம்மளுக்கு தோசை சுட்டு தான் சாப்பிட்ணும், அதுக்கு நம்ம சாப்பிட்டே போயிடலான்னு சொல்லிவிட்டு நாம் வந்துட்டோங்க. இங்கே ரேட்டு நம்ம சாப்பிட்டதுக்கு பார்த்திங்கன்னா 4 இட்லி வந்து 30 ரூபாய்ங்க. அதுபோக இந்த ஆனியன் ரோஸ்ட் வந்து 60 ரூபா சொன்னாங்க. ஆனால் 60 ரூபாய்னாலும் ஒர்த்து. நீங்கள் பெரிய ஹோட்டலில் கூட இந்த டேஸ்ட்டில் நீங்கள் ஆனியன் ரோஸ்ட்டு சாப்பிடவே முடியாது. தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஆனியன் ரோஸ்ட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மஸ்ட்டு ட்ரை. நம்ம சேனல்லேருந்து ஹைலி ரெக்கமெண்டட் ஐட்டம் இந்த இட்லி கடையில் நீங்கள் ஆனியன் ரோஸ்ட்டு சாப்பிடுங்க. மீன் குழம்பு வித் இட்லியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நாமளும் வந்து எல்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக்கோடு நிறுத்தாமல் இந்த கடையில் போய் இந்த ஐட்டங்களை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனல்லையும் ஃபேஸ்புக் பேஜையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்துருச்சு, நிறைய பார்சலும் போயிட்டுருக்குதுங்க. ஒரு தடவை ரெகுலராக இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.